கீரை புட்டு கையிலே எடுத்துக்கிறோம் நாட்டுக்கு. சரி வாடப்பலாம். அங்கே ஆட்டோவில் உட்காந்துட்டு போகிறவனுக்கு எதுக்கடா பேண்ட்டு இருந்துட்டு போகுது. ஏன்டா இன்னும் ஓகேன்பா. இங்கே போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு சாட்டா எல்லாம் போட்டு அரைக்கிட்டு போயிட அதை கட்டுறப்பா இல்லை. யா இந்த சூப் முட்டைக்கு தான் சோதனை பண்ணு. பார் உடனே செக் பண்ணிட்டான் பார்த்தியா. முட்டை இல்லைடா, காலையிலே சோதனை பண்ணிட்டேண்ணே. முட்டை விடும், அரும்பு இருக்குது. வேட்டியா? வாழ்க்கையிலே வேட்டி கட்ட மாட்டான் மாப்பிள்ள. நீங்க பாரு. ஏற எங்கேயாச்சும் போற வழியில் இடம்தா தொம்பி தாட்டா. ஓகேன்பா. நீங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்களா, ஸ்ப்ரிங் கலப்பை 2 எடுக்க போகிறோம். எங்கள் மாமனை கூட்டிகிட்டு, மாமன் தான் ஆப்ரேட்டர், எப்படி ஓட்டுறாருன்னு பாரு. பாடிட்டாலும் இல்லையா? போகலாமா? கீழே உருண்டுற மாட்டீங்களா? காரோட நம்பர் பிளேட் ஆப்போசிட்ல இருக்குது. அது அங்கே இருக்குது. குடின்னு போயிடுச்சா? மறுபடியும் 2 போட்டேன். முன்னாடி போட்டது பின்னாடி தொங்க. ஓ ஓகேப்பா. இன்னைக்கு 9 கலப்பை தான் எடுக்க போகிறோம். அரூர் போகிறோம். 2 ஸ்ப்ரேங் கலப்பை, புது கலப்பை. அங்கே போயிட்டு பார்ப்போம். என்னடா ஆனீங்க பின்னாடி 2 பேர் தள்ளி போட்டு வந்துருக்குது. மறு சேருவாங்களா? ஏடிஎம் பார்த்து நில்லுங்க மாமா. என்ன ஏடிஎம்? ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க். இந்தியன் பேங்காக தான் வேறு வண்டியில் எடுத்துக்கலாம். மாப்பிள்ள என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு பாரு. ஆட்டோ பாம்பு என்ன பண்ணிட்டு இருக்குதே? படுத்துட்டு இருக்கிறாரா? பார்த்து ஆட்டோக்கு ஓட்டோ வந்துட போகுது. இந்த ரயில்வே பாலத்தை தாண்ட மட்டும் அப்படி தான் இருக்கும். ஒரு 1000 ஸ்பீட் பிரேக் இருக்கும். ரயில் ரோடு தாண்டியாச்சு. இன்னொரு ஒரு 3 ஸ்பீடு பிரேக் இருக்குமாம்மா. அதை தாண்டிட்டா அப்புறம் எதுவும் இருக்காது. ஓரளவு போகலாம். போகாட்டி மழை வந்துட மாட்டேங்குது. ஓப்பன் ஆகுது. டோல்கேட் வந்துட்டோம். அரூருக்கு இன்னொரு 10 கிலோமீட்டர் இருக்குது. டோல்கேட் வந்து விட்டது. ஓ நம்மளுது அங்கே இருக்குதா? தூக்கிமா ஸ்கேன் ஆகுமா? ஆயிடுச்சாப்பா. பணத்தை உருகிடுவானா? இந்த ஸ்கேனரும் வேலை செய்யுதா? இந்த பட்டா மோசலுக்கு இந்த ஸ்கேனரும் வேலை செய்யுது. இங்கேன்பா தூரம் வந்துட்டோன்னு ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குது. 2 பேர் நின்றுக்கிட்டு இருந்தாலுங்க. என்ன ஆளுங்களே காணும்.
இப்போ அரூர் பக்கமாக நெருங்கி விட்டோம். இப்பொழுது மகேந்திரா ஸ்டோரும் வரும். வந்துருச்சு மகேந்திரா அரூர் டீலர்ஷிப். இந்த அம்மன் டீலர்ஷிப் தான் வந்து நிறைய குறைக்க மாட்டேங்கிறாங்க. ஊருப்பட்ட ரேட்டு. இது கொபோட்டோ கம்பெனி. அவ்வளோதான். இது 2 கம்பெனி. அப்புறம் சுராஜ்லாம் அந்த ஜாண்டியர்லாம் மேலே இருக்குது. நம்ம அவ்வளோ தூரம் போக மாட்டோம். ஒரு டிவிஸ் தான் பஜாஜ் ஸ்டோரூமோ ஒன்று இருக்கும் பாருங்க மாமா. போகாம அதுலேருந்து லெஃப்ட் எடுக்கணும். போங்க. அங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ப்ளெண்டர் நிற்கிறேன். அந்த தாண்டி தான் கட் ஆகும் நினைக்கிறேன். அதுக்கு அலையில் ஒரு ரோடு ஒன்று போகும் பாரு, பஜாஜ். ஓகேன்பா, அவ்வளோதான். பாட்டுக்கு பக்கமாக வந்துட்டோம். இந்த ஜல்லித்தடம் தான். எப்படி இந்த ஒரு ரோட்டை மட்டும் விட்டுட்டாங்க? நம்ம ஊரெல்லாம் ஒரு வீதி கூட விடாத போட்டு வச்சுட்டாங்க. இங்கே என்னடான்னா எலெக்ஷன் முடிங்காட்டி போட்டிருப்பாங்களே. இன்னுமே இது இப்போதைக்கு போட மாட்டாங்களே. போங்க, நம்ம தூரம் போகணும். கடம் தான் அடிச்சு ஆட்டோ ஏற்றிட்டு பாருங்க. சத்தம் மேலே போகுதா அந்த பட்டை தான். அப்படியே ஓரமாக போட்டு கலப்பு ஒன்று ரெடியாக நிற்கிது. வாங்கண்ணா. டே டீ கேட்டேன். ஓடியா என்ன கேட்டா? டீ ஓடு. ஆ எவ்வளோ? அவ்வளோதான் ஆசையா? மடி இல்லாமல் பெருசுரா. மடி திக்னஸ் பார்த்தியா? ஜாண்டியருக்கு தான் எல்லாம் 2 ஓட்டம் பெரிய ஓட்டையை கொடுத்து வச்சுக்கிறாங்களே தெரில. நான் இருக்கிற கால போய் ஓட்டி பேத்தினாவே போதும். ஆனது கூட ஏதோ ட்ரை பண்ணி பார்க்கணும். பேர் கேட்டால் போட்டு கொடுப்பாங்க. அவங்க போடுவாங்க, கம்பல்சரி போடுவாங்க விளம்பரம். அதுதான் கான்டாக்ட் நம்பரு. ஸ்டாப் பண்ணி பார்த்துக்காங்க. ஸ்டாப் பண்ணி பார்த்தா நீ மெதுவாக பிடிக்கணும். அதெல்லாம் தெரியுங்களா? 3 ஓட்டு விட்டாங்க. 3 ஓட்டு விட்டாங்க. இன்னொரு ஓட்டு வேணாலும் போட்டுக்கலாம். அது எதுக்கு? அதுக்கே கலப்பை மேலே இடிக்கும். தேவையில்லாதெல்லாம். இதுக்கே எங்கே தூக்கும் தெரியுமா? வேலைல்ல. அப்புறம் வண்டி அவ்வளோ தூரம் தான் வந்துக்கிறாங்க. டீ குடிக்கலாம். டீ தீர்ந்து போயிரு. ஓகேன்பா. இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா போடுறது எல்லாமே 1.5 கலப்பை. 4க்கு 2 சேனலு. எல்லாமே பெரிய சேனல் தான். எல்லாமே 9 கலப்பு தான். இது மூளை பீஸ் வச்சு தான் போடுறாங்க. நமக்கு வைக்கிற மூளை பீஸு 700 சார்ஜுங்கிறாரு. வருஷம் வச்சுக்கிறேன். ஏன் மாப்பிள திறந்துட்டாரா? ஓகேன்பா. நம்ம கலப்பை 2 இங்கே தனியாக வந்து நிற்கிது. என்ன ஒரு கலரு. இதுலேயும் அடியில் ஒரு ஓட்டை விட்டாரு எனக்கு. அது தேவையே இல்லை. நல்ல வேலை. ஜாண்டியருக்கு தானே இத்தனை. மகேந்திராவுக்குள்ள அதேமாரி எடுக்குதா? ஜாண்டியருக்கு தான் எக்ஸ்ட்ரா ஓட்டை. டெத்து ஃபுல்லாக இறங்கணும்னு. இந்த பட்டை இது அது இருந்துட்டு போது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. விடு. அதை நான் தான் அப்படி பேசணும். உடச்சு சொன்னேன். இது ஒரு படி மேலே போய் ஆடுற மாதிரி இருந்தால் இதில் மறைப்பு டைட் பண்ணிக்கலாம். நான் அட்வான்ஸ் ஐடியா பண்ணிக்கிறேங்கிறாப்புல. இந்த பிளேட்டை மட்டும் நான் இறங்கி போட்டுருங்க. வேணாம். மண்ணு குட்டாங்கட்டும். இதே போட்டாங்க. ஏய் நம்மளுது பழைய பிளேட் அளவுது.
நம்ம அடிச்சுக்க வேண்டியதான். நான் இதுக்கு நல்லா பெயிண்ட் அடிக்க சொன்னேன் பாய. இது அதோட நம்மளதோட ஃபீல்டு தெரியுமா? பழைய வண்டி ஃபோர்ஸ் அண்ட் போய் வண்டி எதுக்கு எதுக்கு எல்லாம் பெரிய ஓட்டை பெரிய சின்ன ஓட்டையை போட்டால் ஒல்டுக்கு முடியும் ஆனந்து தெரியாது உனக்கு. அது என்னது? ஓ என்ன மாதிரி ஷேட்டிங்? அது ஏழாம் மாதிரி யூஸ் பண்ணி வேணா மேலே சேனலில் போட்ட வாட்டி ஆடாகிறதுக்கு போட்டு டைட் பண்ணிக்கிறதான். காட்டில் இறங்குமோ ஒவ்வொரு காட்டுக்கு இந்த வேலை பண்ண போகிறோம். பாய் நீங்கள் அதெல்லாம் தேவையில்ல. நாங்கள் மேலே தூக்கி போட்டாவே அந்த வெயிட்டுக்கே இருக்கிறாது. சரி ஓகே. இப்போ நாங்கள் எப்படி போய் இறக்குறது? நீங்களாம் மோட்டர் போட்டு ஏற்றுறீங்க. படுத வெளியிலே நேராகவே வாங்க. தண்ணி வரல உட்காந்து வந்துருப்பீங்க. அவங்களுக்கு பதிவு பெரிய தொண்டையாக போயிடுது. போதும். ஓகே. இன்னொரு கலப்பு இப்படி நிற்க வைக்க முடியுமா? அப்படியே ஓரம் நேரவே கொடுக்கலாமா? இப்போ பறந்ததுக்குள்ளே போட்டுருங்க. இருங்க அந்த கலப்பை ஏற்றி தூக்கி போட்டுடலாம். உள்ளே தான் உட்கார முடியும். அதெல்லாம் இங்கே உட்காந்துக்குவாங்க. அதை அதில் உட்காந்துக்குவோங்க. ஒருத்தன் கலப்பு அதில் நீட்டிட்டு படுத்துக்கிட்டோம். சேனல் தான் போடாத விட்டேன் காரில் இல்லை. அப்புறம் பார்த்து பெரிய ஒரு வாட்டும் தெரியும் சேனல் அது போன வேணாம். அதில் என்ன சேனல் போட்டுருக்கீங்க? எல்லாம் கொஞ்சம் சேனல் திருப்பி கொஞ்சம் வித்தியாசம் அவ்வளோதான். ஜாஸ்தி ஆகிடுது. 1700 இன்னும் ஜாஸ்தி ஆகிடுது. இல்லை அப்புறம் இன்னொரு கலப்பை ஏற்றிட்டு கவர் கட்டிக்கலாம். வாயத்தோட வாய வேகமாக வராப்ல 70 80 போன ஐட்டம் தானே இல்லை போன ஐட்டம் தானே ஒரு ஆட்டோ கூட்டிகிட்டு வந்தேன். போன ஐட்டம் கலப்பை ஏற்றிட்டு என்ன தெரியுமா போனோம்? ஏன்னா சாயந்தரம் 4:30 மணிக்கு கலப்பை ஏற்றிட்டு நைட்டு 2 மணிக்கா ஊருக்கு போகிறது. சரி உங்களுடைய மூளை யூஸ் பண்ணி ஒரு ஐடியா பண்ணிக்கிறீங்க. சரி இருக்கட்டும். என்னாச்சு? ஏன் எதுக்கு வேஸ்ட் ஆச்சு? கிரேனா டார்க் கிரேன்னு கேட்டிருந்தீங்கன்னா கொடுத்து அங்கே சேலத்தில் இருக்குது. அது ஏன் ஜாண்டியருக்கு மட்டும் கலர் அப்படி வந்துருச்சு? இன்னும் கொஞ்சம் டார்க்காக வருமே. 5 கலப்பில் அடித்த மாதிரி அடிச்சிருப்பீங்களே. நேற்றே வந்திருப்போம். அதுங்காட்டி ஆட்டோக்காரர் வரல. நீங்கள் சொன்ன மாதிரி ஃபோன் எடுத்துருந்தா இது ஒன்று பண்ணியிருப்போம்.
எப்போ ஒரு அத்தனை ஃபோன் பண்ணி ஒரு ஃபோன் கூட நீங்கள் எடுக்கல. என்ன பண்ணுறது? எலெக்ஷன் டியூட்டியா போட்டிருந்தாங்களா உங்களை? போதும்ண்ணா இன்னும் கொஞ்சம் வேணா அப்படியே இந்த டோரில் உட்காந்துருக்குது எதாவது ஆகாது இல்லையா? இன்னும் கொஞ்சம் தூக்குங்க. सामने खाई देते ना खाना उसका तो दिखाया आप लगेगा हां ऐसा हां बना रहा ये ஒரே மடல தூக்குனே அப்புறம் अंदर जाना அகல நிச்சயம் தர இந்த ஆம்பை மட்டும் உள்ள தூக்கி போட முடியாது. இங்க மாலி விடுங்க ஓ நிச்சயம் தர நான் இல்லங்கடா நிச்சயம் தர அப்புறம் ஓடுற எல்லாம் நம்ம இதில் போட்டுக்கலாம். அப்படியே ஆஃப் பண்ணிவிடும். தூக்குங்க. இல்லை தூக்குனாவே உள்ள போதும். கட்டவே தேவையில்லையா? இல்லை லைட்டாக போட்டுக்கும். கட் அடிக்கிறப்ப தானே ஆடும். நீங்கள் நல்லா சொறி ஏற்றி விட்டீங்க. நாங்கள் அழுகாமல் தூக்கி வெளியே இழுக்கிறது தான் பெட்ரு. இங்கே இடிக்குமில்ல டோரில் கீழே இறக்கி விட்டலாமா? அந்த மோட்டர் என்ன ரேட் வரும்? அது எதுக்குடா நமக்கு? ரீலா சிட்டி இருக்கு. ரீலா சிட்டி இருக்கு. தோளமம்டா. அண்ணா 10 காட்டுங்க. 10 ஸ்ப்ரிங்கை காட்டுங்க. இது தூரம் அதிகம்டா பண்ணிவிட்டாங்க. இழுத்து போட்டுட்டாங்கடா. அந்த ஸ்ப்ரிங்கு தான் இருக்கு. இது 10 எடுத்தாட்டா. 10 காட்டல. அப்போ டோல் வந்துக்கிட்டு இருந்துச்சானுங்க. ஆனால் இன்னும் டோல் வந்துக்கிட்டு இருந்துச்சா? நான் கேட்டேன். அண்ணா இவன் கலப்பில் போட்டுருக்குதுண்ணா ஒரு ஸ்ப்ரிங்கு. அது குட்டை ஸ்ப்ரிங் அப்போ போட்டது. அதெல்லாம் போகிறதில்லையா? ஆனால் கட்டு ஆகிறதில்ல. ஆமாம் ஸ்ப்ரிங்கே குட்டையாக தான் இருக்கும். தான் ஆனால் இழுத்து அடிச்சிங்கன்னா காலியாக போட்டது. அது அங்கே இருக்கும்போது போட்டது. இங்கே இருக்கும்போது ஒரு ஸ்ப்ரிங் கூட இன்னும் கட்டாக இருக்குதுண்ணா. நாங்கள் அதுதான் 11ன்னு அதுன்னு தான் நினச்சோம். வேணுமான்னு சொல்லி நான் போட்டு தரேன். வேண்டாம். இனிமேல் நாங்கள் என்ன பண்ணுறோம்? இனிமேல் என்ன பண்ணுறோம்? இது என்ன பண்ணுதுன்னா கல் கட்ட ரொம்ப மேலே எந்திரிச்சிக்குது. அதோட இது நல்லா இருக்கும் இல்லைங்கண்ணா ஸ்ப்ரிங்கு? இந்த கிளப்பி மாட்டலாம். இழுத்து அடுக்கணும். உடையாத இருந்தால் சரி. சரிங்க பாய். இழுத்து கூட மாட்ட முடியாது. அதான் அந்த குட்டை ஸ்ப்ரிங்காக இருந்தது. அதை தான் வந்தோடனே குட்டை ஸ்ப்ரிங் கேட்குறாங்க. அப்போ போட்டோமா அதை கொட்டையாக போட்டோமா பெரிய அவுட்டர் பெருசு அதை கேட்குறாங்க. அது அது எதோ தெரியாது. ஆனால் அதுதானே ஸ்ப்ரிங்கு. அது தெரியாத வந்து இவங்க காலத்தில் ஒன்று கூட உடையல. ஒன்று கூட உடையல. இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? 7-8 வருஷம். ஆம்பு புட்டுக்கிட்டு போகுது. அந்த பட்டையில் கூட எடுத்துகிட்டு போனதான். ஆம்பு தான் உடையதா தவிர ஸ்ப்ரிங் உடையல. ஆம்பு வேணா ஒரு 5 ஆம்பு உடைச்சிருப்பேன். ஆம்பு உடையது ஸ்ப்ரிங் தான் உடையது. ஆனால் இவ்வளவு இல்லவே இல்லை. உடையிலையே அதுதானே. இப்போ அதை தான் இவன் கேட்டான். என்ன ஸ்ப்ரிங் வளர்த்தியா இருக்குது அப்படிங்கிறான். ரோட்டிலே போட்டு சரிங்க பாய் போயிட்டு வரோம். வீடியோ எடுத்து போட்டு கட் பண்ணுங்களா? இவர் தான் ஓனர். சரிங்க பாய் போயிட்டு வரோம். ஓகேன்பா அவ்வளோதான். கலப்பை ஏற்றியாச்சு. இதுதான் நியூஸ் சையத் பிரதர்ஸ் கலப்பை எடுத்துக்கிட்டோம். ஏன்னா மாப்பிள்ளைங்க வர ஒரு சீட்டு இருக்குது. அது பண்ணி சொல்கிறேன். அப்படியே வீட்டுக்கு வந்துடுறேன். இது வேற ஒன்று பீஸ்
89,500 கொடுத்துருப்போம் மொத்தமாக. இப்போ கொடுத்ததா 79,500 இருக்கும். சரி வரேங்க பாய். அங்கே சாவியே வேலை இல்லையா? சாய் போட்டு கையெடுத்து. ஓகேன்பா, வந்தோம் 6 மணி நேரம் பேசிட்டு இருந்து கலப்பி எடுக்கிறது மணி 5 ஆயிடுச்சு. வீட்டுக்கு ஒரு 7 மணிக்குள்ள போய் சேர்ந்துருவோம். ஃபைனலி நம்ம பார்த்தீங்கன்னா கலப்பு எடுத்தாச்சு. அரூர் பார்த்தீங்கன்னா இதுதான் அரூர். போட்டு எடுத்து போனா ரொம்ப வாழ்வாள் கட்டிட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஆனந்த் ஆட்டோபம் அங்கிள்து. இது நம்ம கிறிஸ் ஜேசிபியோடது. ஆனால் எங்களுக்கு ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா குப்பன் வச்சுக்கோங்க. அப்புறம் அப்படியே போக வேண்டியதான் பணத்துக்கிட்டு. வேற லெவல் வேற லெவல் வேற லெவல். இதான் ப்ரோ லொக்கேஷன் பார்த்துக்கோங்க. இந்த அரூர் சேலத்துக்கு அரூர். என்ன பண்ணுற? சாப்பிட்றியா? சாப்பிட்றியா? அப்புறம் அந்த ஹோட்டல் அந்த ஹோட்டல் சூப்பராக இருக்கும். இதில் நல்லா இருக்கியா? கேவலமாக இருக்கும். ஏன்னா காமெடி போடுறேன் நீங்கள். வேணும் ஏன்னா மகேந்திர சோரத்தில் எத்தனை வண்டி தான் இருக்கு? ஜாண்டியர்ண்ணா ஒரு ட்ரெயினா. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அரூரில் மகேந்திர சோரம் பாருங்க எத்தனை வண்டி நீங்கள் ஒன்றும் இல்லை. என்னதான் சொல்கிறது? நான் ஏதோ ஒன்று சொல்லுனா கிளம்பி பற்றியா? நானே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டுக்கிறேன். ஓட்டக்குது பட்டக்குது. பர்ஃபார்மன்ஸ் வீடியோ கண்டிப்பாக வேணும்னா சொல்லுங்கள் ப்ரோ. பர்ஃபார்மன்ஸ் ஆனந்தான வண்டி 50 வண்டியில் மாட்டி ஏதோ ஒரு வண்டியில் மாட்டி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன் இன்றைக்கி முடியாது ப்ரோ. நாளைக்கு நீ போகிறதுக்கு வீடியும். ஆமாம் 7-8 மணி ஆயிரம் வீட்டுக்கு போகிறதுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு வந்து முடிஞ்சால் நாங்கள் என்னைக்கு ஃப்ரீயாக இருக்குமோ அன்றைக்கி வீடியோ எடுத்து பர்ஃபெக்டாக போட்டு தரோம். பர்ஃபெக்டாக ஓட்டி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம். ஓகே சவுண்டு அவனுக்கு ஏன் கூப்பிட மாட்டான்? டேய் இறங்கி கீழே உட்காருங்கடா. டேய் ஓகேப்பா. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா டோல்கேட்டு வர்றதுக்கு 95 ரூபா எடுத்துருக்கணும். அப் அண்ட் டவுன் 140 ரூபா மாமா. அப்போ எவ்வளோ எடுத்துக்கிறான்? இப்போ எவ்வளோ எடுத்துருக்குறாங்க? ஸ்கேல தூக்கல. அதான் இன்னுமே இவ்வளோ பக்கமாக இங்கே இருக்க மாட்டாங்க. அங்கே இருப்பாங்க. ஓகே மெசேஜ் வந்துருக்குமா? என்ன நேரம் ஆகுமாம்மா? கொஞ்ச நேரத்தில் வந்துடும். அப் அண்ட் டவுனு ஒரு டோல்கேட் அட்டன் பண்ணுறோம். 140 ரூபா டோல்கேட்டுக்கு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. 2 பேரும் உட்காந்துட்டு வந்தாங்க. என்ன பண்ணுறாங்க? ஐயோப்பா கீழே உக்காந்துட்டு வரேன். ஓகேப்பா மஞ்சவாடி கணாய் வந்துட்டோம். ஆனால் முன்னாடி எல்லாம் டிராஃபிக் உருட்டிக்கிட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் எத்து கட்டாட்டி போய் லோட இறக்கி விட்டலான்னு பார்த்தா ஆவாத ஆட்டுக்குதா. முன்னாடி ஒரு லாரி போகுது. சைடு போடுறாரு எவனோ வரான். லாரி வந்துச்சு. மறுபடியும் ஒரு வண்டி. இதுதான் மஞ்சவாடி கணவாய். எங்கள் ஏரியாவில் சொல்கிற மஞ்சவாடி கணவாய்.
மட்டும் லாரிக்காரர் கொஞ்சம் திணறி போவாங்க ப்ரோ. நாங்கள் அரூர் வரப்போ இப்போ நான் என் மாமனார் வீட்டுக்கு போகிற போதை இதுக்கு தான் போய் அவனை திருவண்ணாமலைக்கு. எத்தனை வண்டி போகுது? நம்ம வண்டியை விடுங்கடா, சைடு போடுமாம்மா. ஓ சைடு போட்டால் காரியங்கள் கொஞ்சம் வேகமாக இருக்கு. ரொம்ப பொறுமையாக வரீங்க. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. கடிக்கிட்டோம் நல்லாவே கடிக்கிட்டோம். சரி ஆமாப்பா, நீ பிடிச்சினா தெரியாது ஜாமி. கலரு வேற மாதிரி இருக்கணும் பாருங்க. அடிச்சுக்கலாம். செயின் ரெட்டையை போட்டு லாக் பண்ணு, அப்படியே லாக் பண்ணு. அப்படியே ரெட்டையை லாக் பண்ணு செயினை. ரெண்டு பக்கமும் கச்சிதமாக உக்காந்துக்கிச்சிங்க மாம்ச. ஒரு கலப்பையாக இருந்தால் ஓச்சல் எடுக்கும். வெயிட் ஈவன் ஆகி போச்சுல்ல. அல்லுட்ட பாரு இதுகிட்ட காலை கீழே வச்சுருந்து தூக்கி மேலே வச்சுக்கிட்டேன். காருக்காக பிறந்தாலே விட்டான். ஒரு கொத்து ஒத்துற மாதிரி அது யாரோ குறுக்க வந்துட்டாங்க தானே மாமா. ஆட பைக்காரன் வந்து திடீர்னே உள்ள போதுறது. செயின் பிளாக்கு ஃபர்ஸ்ட் காலத்தில் ஏறும்போது கையிலே தான் தூக்கணும். அன்னைக்கெல்லாம் இந்த ஜேசிபி மாப்பிள்ள அப்படியே சென்டரில் போடு. விட்றான் செயினை மேலே ஏற போட்டுரு ஏற முண்டல் மாப்பிள்ள. அவனுக்கு போட்டானுங்களா அந்த இடத்துல சென்டரில் போடு. அதெல்லாம் ஆடாத குடுறான் அவனுக்கிட்ட. அதில் போடு. அப்படியே ரெட்டையிலே கோரு. கோர்றா ஃபஸ்ட்டு. கழட்டாதரா அப்படியே கோர்றா. எட்டாது மாப்பிள இது ஆம்பு சந்துக்குள்ள போடு. இது சென்டர் இதில் போடு. இப்போ எப்படி போகுது? அது சென்டர் ஆம்பு தான். தூக்கி பிடிங்க ரெண்டு பேரும் பக்கெட்டில் மாட்டமாதா. வாடா நீ என்ன டேய் ஸ்டிக்கர் ஆயிட்றா நீ. ஏய் என்ன முன்னாடி வாடா. முன்னாடி இந்த பக்கம் தள்ளி வா. கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளு. ரெண்டு பேரும் மாட்டுங்க பக்கெட்டில் போட்டு போடுறான். அவன் கலப்பையை பிடிச்சி போகணும். பிடி எனக்கு பிடிக்காது. அங்கே பிடி. அந்த பக்கம் அந்த வண்டிக்கு அப்படியே
அப்படியே கீழே இருக்கு. எப்படி பதில மாட்டியாமா நீ இதுல மாட்டியா கீழே கீழே இல்ல இல்ல ஆ டேய் லைட்டாக ஒரு நூல் மட்டும் தூக்காங்க, அலையில் மாட்டிக்கும். இதே செயின் லூஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு மழுக்கு போட்டிருக்கணும். லைட்டாக ஒவ்வொரு நூலும் ஏற்று மேலே ஒவ்வொரு நூல் எடுத்து அப்படியே வெளியே இந்த பீடிங்களை மாட்டோம். அதான் தெரியுதா? ஆ லோடு கூட இந்த பக்கம் லைட்டாக தூக்கி விடு. ஏறு 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 அப்படியே இரு. டேய் சந்தோஷ் கடப்பரை எடுதா டே. ஆ மாமா அப்படியே ஆட்டோ நவுத்துங்க. ஆட்டோ நவுத்துங்க. ஆட்டோ நவுத்துங்க. மொல்ல போக சொல்ல. செயினை கழட்டி கொடுங்க. வரலாம் வாங்க. மாப்பிள்ளையும் சேர்த்து தூக்கி போடாதடா டேய். ஆ இரு உட்காரு உட்காரு. இந்த பக்கம் மாட்ட முடியல. ஆ மாமா ஆட்டோவுக்கு போங்க மாமா. லைட்டா லோடு கூட. ஆ லைட்டா அஜித் நவர் சொல்ல. லைட்டா லோடு கூட. ஆ தூக்க மேலே தூக்க.
யாருக்கு யாருக்கு செயின் போடுங்க. ஆ தூக்க. டே ஆனந்தங்களா அப்படியே தொங்க விட்டுக்கிட்டே இருங்கடா. ஏழை முடிக்கிட்டோம். அது ஒரு செயின் லோடு அப்படியே இருக்க. இன்னும் இந்தானே இறக்குடா. டே இந்தானே கொஞ்சம் தள்ளி இறக்குங்கடா. ஆ போதும் இறக்கு. இந்தானோடா டே. அவ்வளோதான். ஓகே அன்பா, அவ்வளோதான். கலப்பை வேலை முடிஞ்சுது. ஒன்றாந்து சேர்த்தியாச்சு 45,000 கலப்பை. அதுக்கு மேலே வண்டி வாடகை வர 2,000 47,000 ஒரு கலப்பைக்கு அடங்க வைக்கிறோம். ஓகே அன்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். பை டேக்கர். விஷ் யூ ஆல்.